துதியினால மாற்ற முடியும். துதியினால என்ன செய்ய முடியும்? 4 நாள் 1 மணி நேரம் துதித்து 7 நாள் 7 மணி நேரம் துதித்து முடித்து 3 நாள்ல எனக்கு தலைமையாசிரியர் போஸ்ட் சாங்ஷன் ஆகி சம்பளம் வந்தது. அது மட்டுமல்ல, அன்னைக்கு நான் எந்த நாள்ல அந்த தலைமையாசிரியர் போஸ்ட்ல என் காலை வைத்தனோ அதுல இருந்தே அரியர் 4 வருஷம் அரியர் போட்டு ஒரு நாள் கூட நான் தலைமையார் போஸ்ட்ல சம்பளம் நம்ம வேலையே பார்க்காத அளவு எல்லா வருஷத்தோட அரியரையும் என் தேவன் கூட தந்து என்னை ஆசீர்வதித்தாரு. காரணம் தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் அந்த துதி மட்டும்தான். காரணம் என்னதான்? நான் ஒரு பெரிய காரியத்தை செய்யல, ஆண்டவருக்கு கோடி கோடி அவங்க அள்ளி கொடுக்கல, எதுவுமே செய்யல. நான் செய்த ஒரே ஒரு காரியம் என்னதான்? துதிதான். என்னதான்? துதிதான். அப்ப துதி வெற்றியை பெறுவதற்கு ஒரு பெரிய ஆயுதம். துதி வெற்றியை பெறுவதற்கு ஒரு பெரிய ஆயுதம். துதி செய்வது செம்மையாளர்களுக்கு தகும். துதி செய்வது செம்மையாளர்களுக்கு தகும். சங்கீதம் 33:1 நீங்க பார்த்தேன்னா துதி செய்வது செம்மையாளர்களுக்கு தகும். அப்ப நீங்க எல்லாம் செம்மையானவர்கள். செம்மையானவர்கள்னா யாரு? சரியானவங்க, நேர்மையானவங்க, கர்த்தரை துதிக்கிறவங்க. பொதுவா எப்படிதான் இருப்பாங்க? நேர்மையா தான் இருப்பாங்க. யாருக்காவது அநியாயம் செய்வீங்களா? நீங்க அநியாயம் செய்வீங்களா? செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு இருதயத்துல தேவ பயம் இருக்கு. அதனால துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது செம்மையானவர்கள். அப்ப துதி செய்யும் போது ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறாரு. தாஜராஜா துதித்தான். எப்பொழுது துதித்து இருந்ததுனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, இது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. இது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. அதனால இன்னும் ஒருத்தர் துதி சொல்லும் போது பவுலும் சீலாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? பவுலும் சீலா, அவரு பவுலும் சீலாவை துதிக்கும் போது என்ன நடந்தது? நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த துதியை மட்டும்தான் சொல்லிதாரே. துதியினால என்னத்தை வச்சு எப்படி சுதந்திரிக்க முடியும், எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மட்டும்தான் நான் சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது பவுலும் சீலாவோட 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க. பவுலை பற்றி சிஸ்டம்ல நல்லா போதித்து தந்திருப்பாங்க, அப்படிதானே? பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து இருக்க பாதையில ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தார். நீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திருப்பி வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அங்க புலப்படும். நீங்க நிறைய பேர் பைபிளை எடுத்து திருப்பி வாசிக்க தெரியாதுன்றதுனால தான் நான் வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போறேன். வாசிக்க வச்சா டைம் ஆகுது, உங்களுக்கு நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, அப்படிதானே? அதனால அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க. பவுலும் சீலாவும் இந்த 2 ஊழியக்காரங்க. இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அந்த ஊழியம் செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த பகுதியில குறி சொல்லுற ஒரு ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தாள். அப்ப குறி சொல்லுறது ஒரு அசுத்த ஆவிகளை நீங்க புரிஞ்சுக்கணும். குறி சொல்றது நம்மளால யாராவது குறி கேட்க போகக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளை அசுத்த ஆவிட்டவே என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, குறி கேட்க போகக்கூடாது. அந்த குறி சொல்ற ஆவியுடைய ஸ்திரீ அவளுக்கு தெரியும். அந்த 2 பவுலும் சீலா போக சொல்றாங்க, உன்னதமான தேவனுடைய குமாரர் அப்படி என்ன சொல்லுச்சு? அந்த குறி சொல்ற ஆவி என்ன சொல்லுச்சு? இவர்கள் யாரு? உன்னதமான தேவனுடைய குமாரர், கர்த்தருடைய ரட்சிப்பை சொல்வதற்காக என்ன சொல்றாங்க? வந்திருக்காங்க அப்படின்னு சத்தம் போட்டு டேரி அவங்க போகும்போதெல்லாம் டேரி பின்னால சொல்லி சத்தம் போட்டே போகணும். உடனே கொஞ்ச நாள் பார்த்த உடனே கொஞ்ச நாள் கேட்டிருந்தாரு. பவுலுக்கு கோபம் வந்துச்சு. அவருக்கு என்ன சொல்றது? கோபம் வந்துச்சு. கோபம் தானே சின்ன நீங்க கூடியது போல பின்னால உங்களை திண்ட நடிக்க மாதிரி யாராவது சத்தமே போட்டு செகண்ட் சரிங்க பவுதான வரும். ஏன்னா அதனால தீர்க்கத்தில் வேலை பார்க்கும்போது சில வீடுகளும் ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் போனதை வாங்கி பெண்ணெல்லாம் பின்னால அல்லையா சோத்திரம் திண்ட பண்ணுவாங்க. பின்னால சத்தம் விட்டே வருவாங்க. எனக்கு சத்தம் போட முடியாது அந்த பையன்களை. ஆனால் கரெக்டாக எஸ்தப்பா நீங்கள் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி கோபம் வரும். ஆனால் கோபம் இருந்தாலும் சமைக்க முடியாதுல்ல. அந்த ஊரில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கிண்டலாம் சொல்லிகிட்டே வருது. சொன்னோன்னே இவருக்கு கோபம் வந்துச்சு. ரொம்ப நாள் 1 நாள் 2 நாள் பொறுமையோட கேட்டுட்டே இருந்தாரு. அடுத்த நாள் இவருக்கு கோபம் வரவே அவரை திரும்பி பார்த்து அந்த ஆடிய உள்ள பொண்ணை சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன், இவளை விட்டு புறப்பட்டு போ, இவளை விட்டு புறப்பட்டு. அப்படி அவர் பவுல் சொன்ன உடனே அந்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. அந்த ஆவி அவளை விட்டு என்ன
சீலா மேலே என்ன செய்யலாம்? அளவுடந்த கோபம். என்னடா நம்மளுடைய ஆலயத்தான் இவன் வந்து இல்லாமக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பவுலையும் சீலாவை பிடித்து நல்லா அடித்து நொறுக்குனாங்க. அடித்து நினைச்சாங்க, துணியெல்லாம் கிழிச்சிட்டாங்க. துணியெல்லாம் நினைச்சாங்க, அடித்தாங்க, நொறுக்குனாங்க, துணியெல்லாம் கிழிச்சாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதும் ஆண்டவருக்காக ஜெபிக்கும் போதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பவுல் சீலாவும் கலங்கவே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை அநேக நேரத்துல வந்தது உண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆனா ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நம்மளை தனிமையாகவோ அந்த சூழ்நிலை நிரந்தரமாகவும் ஆண்டவர் வைக்கல. நிச்சயமாக வெற்றி ஆண்டவர் தந்த ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில கூட அமிதமான ஆசீர்வாதத்தை தருவாரு. பவுலை சீலாவே கஷ்டப்பட்டுனாங்க. நான் கூட சங்கரம்புதூர் ஒரு ஊர் இருக்கு, வெள்ளமடத்துக்கு அந்த பக்கம். அப்ப நான் கொஞ்ச நாள் இந்த 100 கிராம் ஊழியத்துல சேர்த்திருந்தேன். 100 கிராம் ஊழியத்துல சேர்த்து கொஞ்சம் லேடிஸ்க்காக ஜெபிக்க போவோம். ஒரு ஆத்மா கூட கிறிஸ்தவ ஆத்மா கிடையாது அந்த ஊர்ல. எல்லாருமே இந்துக்கள், தேவன் அறியாத பிள்ளைகள். ஆனா ஒரே ஒரு வீட்டுல மட்டும் எங்களை ஏற்றிடுவாங்க. எங்களை என்ன செய்வாங்க? ஏற்றிடுவாங்க, தண்ணி தருவாங்க, அப்ப அந்த வீட்டுல ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்படி ஒரே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல போய் நாங்க டெய்லி உட்கார்ந்து அந்த கிராமத்துக்காக சுவிசேஷத்தை சொல்லுவோம். சில வீடுகள்ல இறங்கி புதிய ஏற்பாடை கொடுப்போம். புதிய ஏற்பாடு கொடுத்துருக்கோம். குடிச்சிட்டு கொஞ்ச நாள் அப்படி ஊழியம் செய்யும் போது ஒரு நாள் திடீர்னு 2 மனுஷர்கள் வந்தாங்க, எங்களுக்கு எதிர்த்து வந்தாங்க. இங்க எதிர்த்து வந்த உடனே அவர் 2 மணி சொல்றாரு, இவளோட பார்த்த முதலே பெஞ்சஸ்காரி தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னைய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னைய பார்த்த உடனே நான் அகவனம் படவனே இவ பெஞ்சஸ்காரின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இவளோட நம்ம ஊர்ல இருந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து 2 பேரும் தகராறு பண்றாங்க. நீங்க போங்க, வெளியில போங்க, வெளியில போங்க, எங்க ஊர்ல இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி சொல்லக்கூடாது, இது எங்க ஊர் ஒரே ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கு, நீங்க பல தெய்வத்தை கொண்டாடணும் இவங்க சத்தம் மாட்டாரு. நான் ஒண்ணுமே பதிலே சொல்லல. பதில் சொல்லாம நாங்க நடந்துகிட்டே இருந்தோம். திடீர்னு அவருக்கு போன் போட்டு ஒவ்வொரு ஆட்களையா கூட்டுறாரு. எங்களை அடிக்கவும் நொறுக்கவும் எங்களை விரட்டவும். நான் ஒரே ஆண்டவரே நீங்க பார்த்துடுங்கப்பா, நீங்க பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபிச்சுட்டு இருந்து நானும் அந்த சகோதரியமா வந்து பஸ்டன்ல இருந்தோம். எந்த ஒரு மனிதனை எங்களுக்கு வராதபடி தேவன் போன் பண்ண அத்தனை மனிதர்களையும் அங்கேயே தடை பண்ணி போட்டார். அங்கேயே வரக்கூடாதபடி கட்டி போட்டாரு. அவரோட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் பவுலும் சீலாவும் நடு ராத்திரில, எந்த ராத்திரி? நடு ராத்திரில அவருக்கு எவ்வளவு அடிச்சிருக்காங்க, வஸ்திரத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க, துன்பப்படுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? 2 நேரம் காயம், உடம்பெல்லாம் காயம் அடிப்பட்டதில்ல. கால் 2 தொழில்படத்துல மாட்டி வச்சு கசைக்க முடியாது. என்ன பண்ணிருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, துக்கமா இருந்திருப்பாங்க, கவலையா இருந்திருப்பாங்களா? என்ன செய்யப்பாங்க சொல்லுங்கம்மா? ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்றாங்கன்னா நடு ராத்திரில எழும்பி கர்த்தரை என்ன செய்தாங்க? துதித்தார்கள். என்ன செய்தாங்க? நீங்க அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 25 வசனத்துல அந்த திட்டத்தை இருக்காரு. துதித்தார்கள், சத்தத்துல துதித்தார்கள். என்ன செய்றாங்க? துதித்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துறாங்க. துதித்து ஆண்டவரை பாடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட நெருக்கங்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, உங்களுடைய கிராமத்துல மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்களால, உங்களுடைய பிள்ளைகளால, உங்களுடைய கணவரால, எனக்கு ஜெத்துக்களால இப்படிப்பட்டதான நெருக்கடிகள் வரும்போது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அதுல இருந்து வெற்றி பெறணும்னா பவுல் சீலாவா நடுராத்திரில துதித்தது போல நீனும் துதிக்கணும். நீ என்ன செய்யணும்? துதிக்கணும். துதியின் மகிமை நான் உங்களுக்கு சொல்றேன். துதிக்கிறதுனால எவ்வளவு வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு பேசிட்டு இருக்கேன். அப்ப இனி உங்க வாழ்க்கையில துதித்தேன்னா உங்களுக்கு எந்த இடத்துல என்ன செய்யல துன்பம் இல்லை, எல்லாம் வெற்றி தான். வெற்றி தானே? நீ வெற்றியா வெற்றி இல்லையா? வெற்றி பெற்று இல்லைன்னா நான் வெற்றி பெற்றவர்க்கா? எப்படி துதிச்சு வெற்றி பெற்று சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் துதிச்சேன். 7வது நாள் உங்களுக்கு 7 மணி நேரம் துதிக்க கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு விட்டுற. இப்ப 4 மணிக்கு எழுதுனா 5 மணி, 6 மணி, 7 மணி, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணி நேரம் துதிச்சாச்சு. அப்புறம் சாயங்காலம்
துதிச்சேன். மொத்தமா துதிக்க முடியலாட்டம் விட்டு விட்டு நீங்க டைம் கரெக்டா வச்சுக்கணும். 7 மணி நேரம் துதிக்கணும். 7 மணி நேரம் என்ன செய்யணும்? துதிக்கும் போது விழாத எரியவா இருந்தாலும் சரி, விழாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களால மேற்கொள்ள முடியாத விஷயமா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா என்ன செய்யும்? கிளம்பிடும். கண்டிப்பா என்ன செய்யும்? பவுல் சீலாவை துதிச்ச உடனே என்ன செய்யுது நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியும்ல? சிறைச்சாலை கதவு ஒரு சட்டை சிறைச்சாலை, அதாவது அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைகிற மாதிரி இருந்துச்சான். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் சிஸ்டர் வாசிங்க. என்ன சொன்னாங்க? உடனே சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துச்சு. கட்டி தொழிலாம் கட்டி சொன்னாங்களா? கட்டலாம் எல்லாரும் இவங்க துதிக்கிறத சிறைச்சாலை உள்ளது எல்லாரும் பார்த்துருக்காங்க. கட்டலாம் சொல்லுங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம ஊர்ல கூட இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நீங்க துதிச்சுன்னா என்ன செய்யும்? கட்டுகள் இருந்தா அவிழ்ந்து போகும். கண்ணிகள்லாம் தெரிச்சிடும். கண்ணிகள் என்ன செய்யும்? தெரிச்சிடும். அத்தியாவதியுடைய பிள்ளைகளே, அவங்க சொன்னானே சிறைச்சாலையை காட்டிட்டு நாங்க போய் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன் பட்டயத்தை உருவி தன்னை கொலை சேர்த்து நிற்கிறான். அப்பதான் பவுல் சொல்றான், நீ உனக்கு கேட்டது ஒன்றும் செய்யாத, நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம்? இங்கதான் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம்? இங்கதான் இருக்கிறோம். நீ உனக்கு கேள்வி ஒன்று. உடனே அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் என்ன செய்யறான்? உடனே பவுலை சீலா அந்த ராத்திரில வெளியில கூட்டிட்டு வந்து அவன் ஒரு வார்த்தை கேட்கறான். கீழே சிஸ்டர் ஆண்டவமாரே சொல்லுங்க. ஆண்டவமாரே அப்போ 2 பேரும் துன்ப வேலை துதிக்கும் போது ஒரு வீட்டு ரட்சிக்கப்படும். ஒரு குடும்பம் நினைச்சது அவங்க கட்டுகள்லாம் அவிழ்ந்து போகுது. அவங்க ஆண்டவமாரே நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. யார் கேட்டது? சிறைச்சாலைய காத்துட்டு இருந்த மனுஷன் இவங்க நடந்த அற்புதத்தை பார்த்துட்டு இந்த கடவுள் தான் உண்மையான தெய்வம், அப்ப இவரை தான் நம்ம ஆராதனை சொல்லிட்டு உடனே அவருக்குள்ளால உடனே மனம் இருப்பது வந்துச்சு. அவன் பவுலை சீலாட்டி கேட்கறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அப்ப அவரு என்ன சொன்னாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால அந்த ராத்திரில பவுலை சீலாவை கூட்டிட்டு போய் அவங்க காயத்தெல்லாம் கட்டி அந்த காயத்துலலாம் மறந்து வந்து அந்த சிறைச்சாலைக்காரன் அவங்களை விசாரித்தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமா ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்க குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்து என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய சபையில கூட ஆத்து மக்கள் ரட்சிப்புல கடந்து வரணும்னா உங்களை துதி ரொம்ப அவசியமா இருக்கிறது. உடைய துதி ரொம்பமா அவசியமா இருக்குது. பவுலை சீலாவும் சிறைச்சாலையில துதித்தாங்க. சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்ததுதான் நாம் பார்த்திருக்கோம். அப்படிதானே? இது வர நீங்க என்ன பார்த்திருப்பீங்க? அஸ்திவாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலை கதவு திறந்தது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு புதிய உபதேசத்தை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கு கீழே நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த சிறைச்சாலையுடைய அந்த தலைவனுடைய குடும்பமே அந்த துதினால ரட்சிப்புக்குள்ள வந்தது. அப்ப துதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். துதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அதனால வெற்றி கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், ரட்சிப்பு நிறைவேறும். ரட்சிப்பு நிறைவேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்று முதல் கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு 1 மணி நேரம் துதிக்க முடியலனாலும் ஒரு 1/2 மணி நேரமாவது உங்க ஏன் அளவு துதிக்க பழகுங்க. உங்களால ஏன் அளவு துதிக்க பழகுங்க. எந்த காரியம் பண்ணாலும் துதிச்சு பாருங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். துதித்து பாருங்க, நிச்சயம் என்ன செய்யும்? வெற்றி கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டாலும் வெற்றியை நான் சுதந்திரிச்சிருக்கேன். 126 சங்கீதத்தை நீங்க எடுக்கும் போது ஆண்டவரே ரொம்ப நிமிஷங்கள் துதிக்க சொல்லியிருக்கிறார். 126 சங்கீதம் யாராவது வாசிப்பதற்குங்களா? இதுக்கு முன்ன யாருக்காரு பாராம தெரியுமா?
துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாக உண்டாக்குறவரை துதியுங்கள். அவர் கிருபை சொல்லி சொல்லி துதிக்கணும். புரியுதா? சும்மா ஆண்டவரே துதிக்கிறேன்னு சொன்ன வசனங்கள்லாம் சொல்லணும். நீ உங்களுக்கு ஆண்டவரே மரத்துல ஒரு காயா தந்தையில ஆண்டவரே துதிக்கிறேன் அப்படிதானே? பிள்ளைகளெல்லாம் நல்லா வச்சிருக்கிற ஆண்டவரே துதிக்கிறேன். மஞ்சளாமா என் மகனை கழகான திருமணத்தை நடத்தி ஆண்டவரே துதிக்கிறேன் அப்படிதானே? குழந்தை செல்வத்தை தாங்க ஆண்டவரே துதிக்கிறேன். அப்படி ஆண்டவரை செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்கணும். கட்ட செய்த நன்மைகளுக்கு சொல்லி சொல்லி ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். முதல்ல நமக்கு செய்த உபகாரங்களுக்காக துதிக்கணும். கட்ட செய்த அதிசயங்களுக்காக துதிக்கணும். கட்ட செய்த அதிசயங்களுக்கு என்ன செய்யணும்? துதிக்கணும். 136 சங்கீதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கட்ட செய்த அதிசயங்கள் அது எல்லாமே இருக்குது. அந்த பெரிய சுடர்களை உண்டாக்குனவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்னுள்ளது. பகலில் ஆட சூரியனை படைத்தவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்னுள்ளது. இரவில் ஆட சந்திரனின் நட்சத்திரங்களை படைத்தவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்னுள்ளது. இப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு 26 வசனம் இருக்குது. 26 வசனம் கர்த்தரை துதிக்கிற வசனம், கர்த்தரை துதிக்கிற வசனம் தான். அப்போ நீங்களும் கூட இப்படி கர்த்தர் செய்த நன்மைகளையும் கர்த்தர் செய்த உபகாரங்களையும் சொல்லி சொல்லி துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கிற எந்த பெரிய கட்டுகளாக இருந்தாலும் சரி, எவ்வாறு இருந்தாலும் சரி, அது என்ன செய்ய கட்டுகள் அவிழ்ந்து போகும். கட்டுகள் என்ன செய்யும்? ஒரு பெரிய விடுதலை நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை உங்க மக்களை நான் வைக்கலான்னு பாக்குறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில 20ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு யோசபாத்துங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். இஸ்ரவேலின் ராஜா. யோசபாத் யாரு? இஸ்ரவேலின் ராஜா. இவருக்கு முன்னால ஒரு பெரிய கூட்டம் படையெடுத்து வருது. இவர் ஒரு நாட்டோட ராஜா தான். அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 நாட்டோட அவர் மேல படையெடுத்து வராங்க. இவர் பேசாம சும்மா தான் இருக்கிறாரு. யாருடைய சண்டைக்கு போகல. அவர் சும்மா இருக்கும்போது 3 தேசத்தார் இந்த யோசபாத் ராஜா மேல படையெடுத்து வராங்க. யோசபாத் ராஜா மேல என்ன செய்து வராங்க? படையெடுத்து வராங்க. திடீர்னு எல்லாரும் வந்து இவர்கிட்ட ராஜாவே சொன்னார், ராஜாவே நம்ம நாட்டு மேல இப்படி 3 தேசத்தார் படையெடுத்து படையெல்லாம் சுற்றி வந்து நிற்குது அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி வந்து நிற்குது. இவருக்கு பயந்துட்டாரு. இவர் என்ன செய்ய? இவர் யுத்தத்தை போய் சிந்திக்கல. யுத்தத்தை போய் என்ன செய்யல? சிந்திக்கல. இப்படி ஒரு யுத்தம் வரணும்னு நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு யுத்தம் வரணும் என்ன செய்யல? நம்ம மேல நம்ம வீட்டுல வந்து யாராவது சண்டைக்கு வந்தா நீ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு முன்ன வந்து எல்லாரும் சண்டை போட்டு பேசிட்டு இருக்காங்க, நமக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? உடனே அந்த 15 சொல்லத்தானே செய்வோம். சொல்லிடலாம் சொல்லுவோம். எதுக்கு நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு என்ன தவறு செய்யறேன்? ஒரு தவறு செய்வீங்க, நீங்க எனக்கு எந்த விதமா வரீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஓமாண்டியப்படும். அவங்க பேசுவாங்க, நம்ம பேசுவாங்க. சில இடத்துல அது கைகலப்பட்டு மாறும். அப்படிதானே? சில இடத்துல அது கொலையாகவே மாறி இருக்கு. சில இடங்கள் அது கொலையாகவே இருக்கு மாறி. ஆனா இந்த யோசபாத் ராஜா பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே பண்ணல. அப்படி எதுவுமே என்ன செய்யல? பண்ணல. இவருக்கு ஒரு பயம், இவருக்குள்ள என்ன செய்யறதுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆண்டவரே நாங்க என்ன செய்வோம்ப்பா? இவ்வளவு பெரிய படைகள்லாம் வந்திருக்குது, நான் கொஞ்சமா இருக்கிறேன், ஒண்டியா இருக்கிறேன், நான் இதை எப்படி மேற்கொள்ள? இப்படி எப்படி என்ன செய்ய மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பயம் வந்ததுனால தன்னுடைய நாட்டோட மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் ஒரு உபாசத்தை அறிவித்தார். உபாசம் ஜெபிப்பா அப்படின்னு சொல்லி உபாசத்தை அறிவித்துட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து, இப்ப நம்ம சபைக்கு ஒரு ஒரு 1000 மணி பாருங்களேன். நாளைக்கு இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு யாராவது பேசிட்டு இருக்காங்க, சண்டைக்கு வராங்க. அப்ப நம்ம எல்லாரும் கூடுவோம். அப்படிதானே? நம்ம எல்லாரும் கூடிய ஒரு ஆலோசனை கேட்போம். இதுல நம்ம எப்படி வெளியில வர, என்ன செய்ய அப்படின்னு. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவீங்களா? சிலரு இவங்க சும்மா விடக்கூடாது, அடிச்சு கொடுக்கணுவீங்க. சிலர் சொல்லுவீங்க ஒண்ணுமே செய்யலாம், ஆண்டவர் பார்த்துடுவாரு அப்படின்னு சொல்லுவீங்க. சிலர் என்ன சொல்லுவீங்க? சோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், அப்படிதானே? ஆண்டோட பிள்ளைத்தோம் நடந்தாருன்னு சொல்லுவீங்க. நம்ம ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொன்ன மாதிரி அந்த யோசபாத் ராஜாவுக்கும் அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. சொன்ன ஆலோசனையில நல்ல ஆலோசனை
அவர் ஏற்படுத்தி கொண்டு அவர் ஒரு பெரிய துதிக்கிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினாரு. படைக்கு முன்னால அவங்க போதுக்கு முன்னால துதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை படை வீரர்கள் முதல்ல நினைச்சுவாங்க, படைக்காக ஆயத்தப்பட்டு இருப்பாங்க. அவருக்கு முன்னால ஒரு பாடல் குழுவினர் கர்த்தரை துதித்து கொண்டே போனோம். அவங்க சண்டை போடக்கூடாது, யுத்தமும் பண்ணக்கூடாது. அவங்க என்ன செய்ய போன கர்த்தரை சத்தமா சொல்லுங்க, துதிக்கலாம், பாடல பாடி மகிமைப்படுத்தலாம். துதிக்கலாம், பாடல பாடி, இதை மட்டும்தான் தெரிஞ்சாரு, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்து இந்த யோசேப்பு ராஜா அந்த யுத்தத்தை மேற்கொள்வதற்காக தேவ சமூகத்துல அவர் என்ன செய்தாரு, துதிச்சுட்டே இருந்தார். தேவ சமூகத்துல என்ன செய்தாரு, துதித்தாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்ன நடந்தது தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது இந்த சம்பவம் தெரியுமா? என்ன நடந்தது? யாராச்சும் சொல்லுங்க, என்ன நடந்தது? விசுவாசிகள் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. 2வது 4வது நீங்க படிச்சிருந்தேன்னா அதுல கண்டிப்பா அந்த சம்பவம் இருக்குது. நான் பைபிளுக்கு புறமான எந்த சாரியப்போ சொல்லல, பைபிள் இருந்துதான் நான் சொல்றேன். அந்த என்ன செய்தாங்கன்னா துதிச்சுட்டு போகும்போது அவங்க சேயர், மலைதேசர், மோவாபியர், அம்மோனியர் ஒருவருக்கு ஒருவமா ஆண்டவர் ஏற்பட்டார். ஒருவருக்கு ஒருவமா அவன் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கு ஒருவமாய் ஒருவர் வரும். அப்படி மாறி மாறி இருக்கார். மாறி 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 வெட்டி எல்லாருமே இறந்து விட்டாங்க. ஒருவர் கூட மீது தப்ப பைபிள்ல சொல்லும் போது ஒருவர் கூட தப்ப, ஒருவர் கூட என்ன செய்யல தப்பல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதினால உங்களுக்கு சத்துருகளை மேற்கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் தர்றாரு. அது எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு அதிகமான சத்துருவா இருந்தாலும் சரி, அந்த சத்துருகளை உங்களால மேற்கொள்ள முடியும். ஒரு பெரிய 3 தேசத்துல உள்ள வீரர்கள் ஐயா, ஒரு 3 தேசத்துல உள்ள வீரர்கள் எவ்வளவு இருப்பாங்க? இவர் ஒரு சின்ன யோசபாத் வந்து சின்ன ராஜா, அவர் ஒத்தே அந்த 3 தேச படையெடுத்து வருது. வீரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அவ்வளவு வீரர்களையும் ஒரு பாடல் குழுவினரால அந்த முறியடிக்க முடியுமா? உங்களால ஏன் இங்க முறியடிக்க முடியாது? உங்களால முறியடிக்க முடியுமா? முடியும். அது எவ்வளவு பெரிய சத்துருவானாலும் சரி, எவ்வளவு படையானாலும் சரி, அதை முறியடிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளால முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய துதியினால முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய துதியினால முறியடிக்க முடியும். ஒவ்வொருவருக்கு வெட்டுண்டு இறந்தாங்க, ஒருவர் கூட தப்பி போகலனே வேதத்துல எழுதி சொல்லி எல்லாரும் ஒருவருக்கு ஒருவருமா அவங்களுக்குள்ள அவங்க 3 தேசத்துல இருந்தாங்கல்ல, அவங்க வீரர்களே ஒருவருக்கு ஒரு கொள்ளையை ஒரு நாளே அடி பார்த்தாங்க, முடியல. 2 நாள் அடி பார்த்தாங்க, முடியல. அவ்வளவு அசலதம். 3 நாள் அடி பார்த்தாங்க, 3 நாளா கொள்ளையை தாங்களே இருந்துச்சு. அந்த வசனம் இருக்க படிக்கிற சிஸ்டர் 3 நாளா நினைச்சாங்க. 2 நாள் 20ஆம் அதிகாரத்துல 3 நாள் நினைச்சாங்க. எடுக்க முடியலையா? 20 21 கேளுங்க, வாசமா கேளுங்க, நான் சொன்னதான் பார்த்தாரு கேளுங்க. சரி, எழுப்பப்படினார், அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மன் புத்திரரும் மோவாபியரும் எழுப்பினார்கள். தீர்ந்தபோது சொல்லல, ஒருவர் தப்பல. உடைமைகளை என்ன செய்தார்கள்? கொள்ளையிட்டார்கள்.
ஆ ஆ 3 நாளா கொள்ளையிட்டாங்க. எடுத்து போடாம இருந்தது, எடுத்துட்டு கொண்டு போக முடியாம இருந்துச்சாம். 3 நாளா என்ன செய்தாங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒரு துதினால பாடனால துதிச்சதுனால ஒரு பெரிய நமக்கு விரோதமா எழுதின ஒரு பெரிய சத்துருவை நம்ம என்ன செய்ய முறியடிக்க முடிந்தது. அவங்களே ஒருவருக்கு விரோதமா ஆண்டவருக்கு திருப்பி விட்டாரு. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், இவங்களுக்கு ஒரு பெரிய என்னதான் அவங்க உடமைகளெல்லாம் இவங்க கொண்டுச்சு, அவங்க உடமைகளெல்லாம் இருந்துச்சு. அவங்களால அள்ள முடியாத உடமைகளை 3 நாளா அழுனாங்க. எத்தனை நாள் அழுனாங்க? 3 நாளா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் துதிக்கிறதுனால கிடைத்தது. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் துதிக்கிறதுனால கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத 3 காரியத்தின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சம்பவங்கள் துதியினால வந்த சம்பவங்கள் வேளாண்மையில இருக்குது. நான் ரொம்ப உங்களை காக்க வச்சு சிலருக்கு நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, தூக்கம் வருது, அதனால சிலர் சிரிச்சுதான் நல்லா சந்தோஷமா இருக்கீங்க, சிலருக்கு தூக்கம் வருது, சிலருக்கு தூக்கம் வருது, சிலர் சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? சிலருக்கு தூக்கம் வரல, ஆனா ரொம்ப டைட்டா இருக்க அப்படியே வயசானவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரதான் செய்யும். ஆனா ஒரு பொறுமையெல்லாம் நான் சோதிக்கல. நான் துதினால நான் நேற்று நைட்ல அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுக்காக கர்த்தருடைய சமத்துல நான் காத்திருக்கும் போது வேறொரு இதான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். யாகேலை பற்றி பேசணும். யாகேல் ஸ்திரீகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவரை நியாயாதிபதியில இருக்கு, அவர் கர்த்தருடைய யுத்தத்தை செய்து ஒரு பெரிய வெற்றி கண்டவள். அவளை பற்றி தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அவளை பற்றி தான் உங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னோட பேசின வசனம் அந்த சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால துதிக்கிறதுனால எவ்வளவு வெற்றி இருக்கு, எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. துதிக்கிறதுனால ஆத்துமாக்கள் கிடைக்குது. நம்ம சபையில ரொம்ப ஆத்துமாக்கள் குறைவா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு வந்து படிச்சிருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சபைக்காக துதிங்க, முதல்ல உங்களுக்காக துதிங்க. நம்ம துதிக்க கர்த்தர் நம்மளோட இருப்பாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் துதிகள் மத்தியில வாசம் செய்யற தெய்வம். துதிகள் மத்தியில அப்ப நீங்க துதிக்கும் போது கர்த்தர் எங்க இருப்பாரு? அவர் வாசமா இருப்பார்ல. உங்ககிட்ட நீங்க துதிக்கும் போது கர்த்தர் உங்ககிட்ட வாசமா இருப்பாரு. இருப்பாரு, இருக்க மாட்டாரா? நம்ம சபையா துதிக்கும் போது சபைக்கு வாசமா இருப்பாரு. நம்ம வீட்டார் துதிக்கும் போது வீட்டுக்கு வாசமா இருப்பாரு. ஆண்டவர் சொல்லி செய்யாத மனுஷனா மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனா மனுஷனா சொல்லிட்டு நான் உன்னை அப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன் அதை செய்ய சொல்லுவோம். வாழ்க்கை கொஞ்ச நாள் என்ன செய்வான்? ஒன்னு எனக்கு தெரியாதுன்னு மறந்துருப்பான். நான் அப்படி சொன்னேன், நான் எப்படி சொன்னேன், சாகோதரி அப்படி சொன்னா சொல்லியே அப்படின்னு. ஆனா நம்ம தேவம் அப்படி இல்லை. சொல்லியது செய்யாததுக்கு அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆனால் அவர் சொல்லியும் கண்டிப்பா அதை என்ன செய்வாரு? நிறைவேற்றுவாரு. அதனால துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற தேவன் கண்டிப்பா நீங்க துதிக்கும் போது உங்களோட வாசமா இருப்பாரு. உங்க வீட்டுல துதிக்கும் போது உங்க வீட்டுல வாசமா இருப்பாரு. உங்க சபையில துதிக்கும் போது சபையில வாசமா இருப்பாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கிறதுனால உங்களுக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கும். பவுலும் சீலாவும் துதித்ததுனால யாரு? சிறைச்சாலையுடைய காவல்காரன் குடும்பமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறினா, அப்படிதானே? யோசபாத்தை துதிக்கிறதுக்கு படைய வச்சதுனால யோசபாத்துடைய எதிரிகளை என்ன செய்யறது? ஒருவருக்கு ஒருவராக எழுத முடியாத கர்த்தர் என்ன செய்யறது? மாற்றி போட்டாரு. அவங்களுடைய பெரிய உடமையில கிடைக்க முடியாத கர்த்தர் உதவி செய்தாரு, அப்படிதானே? எரிகோ கோட்டை விடும்போது துதிக்கிறதுனால எரிகோ கோட்டை என்ன செய்து போச்சு? விழுந்து போச்சு, அப்படிதானே? உங்க துதியினால நீங்க துதிக்கும் போது உங்க வாழ்க்கையில ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கா? யாராவது சொல்லுங்க, அந்த இதை சொல்லுங்க. என்ன துதிக்கிறதுனால என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மை. துதிக்கிறதுனால கண்டிப்பா அற்புதம் நடக்கிற அந்த பள்ளி சகோதரி ஒரு சாட்சி தான் நம்ம சபையில. சொல்லுமா, என்ன நடந்திருக்கு?
அது கூட அவருடைய ஸ்தோத்திரம். கர்த்தர் துதியினால வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு, கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு என்ன செய்யுது? விடுதலை கிடைக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நடக்காத காரியங்களை நடந்தது துதிதான். நடக்காத காரியங்களை நடந்தது துதிதான். எனக்கு 4 வருஷம் என்னது ஹெட் மாஸ்டர் போஸ்ட் சம்பளம் 4 வருஷமா இருந்தது. கர்த்தர் துதியினால என்ன செய்தாரு? அதை கிடைக்க பண்ணார், வாய்க்க பண்ணார். இப்படி துதியை சொல்லிட்டே போனா உங்க சமூகத்துல நிறைய நேரம் நம்ம துதியை பற்றியே பேசிட்டு போலாம். அப்ப அந்த துதியை நம்ம எங்கெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் துதிக்கணும், எங்கெல்லாம் துதிக்கலாம். தாளிராஜன் சொல்லும் போது நான் கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? நீங்க எங்கெல்லாம் துதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. யாருக்காவது ஒருவருக்காவது தெரிந்தாலே பார்ப்போம். அதிகாலையில துதிக்கணும். அதிகாலையில துதிக்கும் போது கர்த்தரை கண்டடைவீர்கள். அப்படிதானே? காலை தேடி பன்னிரட்டமான இடத்துல என் ஆத்மா உண்மையே தாகமா இருக்குது. உண்மையில நினைச்சது தாகமா இருக்கிறது. ஏன்னா வறண்டு போச்சு வாழ்க்கை, பிளைட் இருக்கு, நன்மை இல்ல, வாழ்க்கை சுரண்டு போயிருக்கு. இந்த நேரத்திலையும் ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கைய வனாந்தரமான வாழ்க்கைய ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக மாற்ற நம்ம தேவனால என்ன செய்யும் முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட நடுராத்திரில துதிச்சு பாருங்க, கால வேளையில துதிச்சு பாருங்க, சபையில துதிச்சு பாருங்க, உங்களை நெருக்கத்தின் துதிச்சு பாருங்க, சத்துருவங்களுக்கு நேராக போராடுவது துதிச்சு பாருங்க, எல்லா நேரத்திலும் துதிச்சு பாருங்க. நிச்சயமா வெற்றியை சுதந்திரிக்க முடியும். விசேஷமா உங்களுடைய ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக துதிச்சு பாருங்க. இதை நீங்க உங்களுடைய ஒவ்வொருடைய சொந்த பொறுப்பா எடுங்க. நம்முடைய சபையில இவ்வளவு தானே இருக்காங்க, இந்த சபை நிரம்பிலே ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு ஒவ்வொருவருக்குடையும் அந்த பாரம் வரும்போது உங்களால துதிக்க முடியும். அந்த பாரத்தை இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? மாஸ்டரை ஏற்று கொண்டு வீட்டுக்கு போங்க. நான் அழைக்கிற சபை இப்படி இருக்கக்கூடாது, நான் வழிபடுகிற சபையில நிறைய ஆட்கள் வேணும், ஆத்மாக்கள் ஆட்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இந்த நாள் முதல் உங்க இருதயத்துக்குள்ள வரணும். பவுல் சீலாவை நடுராத்திரில துதித்தாங்க. இன்ப வேளையில துதிக்கல, அவங்களை அடித்து நொறுக்கி காயப்படுத்தி கால்களை கொடுக்கறதுல மாட்டி சிறையில அடைச்சு கொண்டிருக்கும் போது சிறைச்சாலையில இருந்து நடுராத்திரில துதித்தாங்க. கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. என்ன செய்தாங்க? ஆண்டவரே நான் ரட்சிக்க விடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசம் ஒண்ணும் பண்ணல. பரிசம் பண்ணானா? பவுல் அந்த இடத்துல பரிசம் பண்ணானா? பரிசம் பண்ணானா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன் சொன்னானா? சொன்னானா சொல்லலையா? அவன் வந்து கேட்டான், ஆண்டவரே ரட்சிக்க விடுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்பன் சொன்னார், சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் அப்படிதானே ரட்சிப்பு வந்ததமா துதிக்கிறதுனால. அப்ப நம்ம ஆத்துமக்களை கொண்டு வரணும், நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். உங்க ஒவ்வொரு இடத்துக்கு அந்த பாடம் வரட்டி இருக்கிற இன்னைக்கு ஆண்டவரே எங்க சபை நிரம்பணும். எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து, சபையை பார்த்தோன்னே கொஞ்சம் துக்கமா இருந்துச்சு. என்னப்பா ஒவ்வொரு நாள் நடக்கூடிய ஆத்துமக்கள் ஒரு நாள் ஆத்துமக்கள் ஒரு நாள் இல்லையே அப்படின்னு சொல்லி கர்த்தரை நான் கூட மனசுல கேட்டுட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்காக நானும் செபிக்கிறேன். நீங்க அதிகமா செபிங்க, ஜெபிக்கிறத அதிகமா துதிங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அர்ப்பணம் செய்வாரு. எந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை துதிக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை துதிக்க முடியாது இருக்காது. எந்த சூழ்நிலையும் தாயிராஜனை போல கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதிய வாயில இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது உங்க வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையா பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர்கள் உங்களுக்கு தந்து, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து, உங்களுடைய சந்ததி மேல தந்து ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாரு. நானும் கூட இந்த நேரத்துல உங்களையும் கூட அப்படிப்பட்டான ஆசீர்வாதத்துல உங்க மேலையும் உங்களுடைய பிள்ளைகள் மேலையும் வந்து பலிக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்துல உங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை கனப்படுத்தும்படியாக கேட்டு பரிசுத்தம் வச்சிருப்பேன். எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தா துதிக்கிறதுனால பிரயோஜனமா இருந்தாமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.